ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கெயில் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கேட் 2025 எக்ஸாம் அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க போஸ்டிங்கே வந்து ஃபில் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா கேட் 2025 எக்ஸாம் வந்து அப்பியர் ஆயிட்டு, வேலிட் ஸ்கோர் வந்து எடுத்திருக்கணும். அதுக்கு பிறகு தான் உங்களால வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? மேலும் முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கேட்டகரி போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸான வேகன்சி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெய்னி கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா? இதுக்கு 21 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெய்னி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் 17 வேகன்சி, எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெய்னி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் 14 வேகன்சி, எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெய்னி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் 8 வேகன்சி, எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெய்னி பிஏஎஸ் டிபார்ட்மெண்ட் 13 வேகன்சி ஓகேங்களா? இது எல்லா போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா E2ன்ற கிரேடில் வந்து அதுக்கப்புறம் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே காமன் தான் சரிங்களா? 60,000லேருந்து 1,80,000 மொத்தம் ஒரு 5 கேட்டகரி போஸ்ட்டு. டோட்டலாக 73 வேகன்சி ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு வந்து 32 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 5 வேகன்சியும், ஓபிசிக்கு வந்து 20 வேகன்சியும், எஸ்சிக்கு 10, எஸ்டிக்கு 6 வேகன்சின்னு சொல்லிட்டு இந்த 73 வேகன்சி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்தந்த போஸ்ட் வைஸாகவும் கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக அதில் செக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி ஏ பி சி டிஇன்னு சொல்லிட்டு இத்தனை கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த போஸ்ட் வைஸில் உங்கள் கேட்டகரி வந்து சூட் ஆகுதான்னு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும், எலிஜிபிள் ஆக முடியும் சரிங்களா? அதே போல் உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு வேகன்சி வந்து எப்படி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கிளியராக சொல்லியிருக்காங்க. அந்த டேபிள் ஃபஸ்ட் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? உதாரணத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி கெமிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சின்ற அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியும், கேட்டகரி டி அண்ட் இக்கு வந்து ஒரு வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா? அதே போல் என்னென்ன அப்ரிவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்றத ஷார்ட் ஃபார்ம்லாம் அங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க செக் பண்ணிக்கலாம் டவுட் இருந்தால் ஓகேங்களா? அப்புறம் கல்வித் தகுதியை பொறுத்த மட்டும் இப்போது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினின்ற போஸ்ட் தான். அதில் டிபார்ட்மெண்ட் தான் வேறு வேறு ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும், பேச்சுலர் டிகிரி ஓகேங்களா? கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜி அண்டு பாலிமர் சயின்ஸ், கெமிக்கல் டெக்னாலஜி அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வித் ஓகேங்களா? இதெல்லாம் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல், மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இதெல்லாம் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் பிஏஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஸ்ட் கேட்டகரி இதுக்கு வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா? அல்லது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி அதாவது எம்சிஏ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் மினிமம் பர்சன்டேஜ் பொறுத்த மட்டும் மினிமம் 65% நீங்கள் டிகிரியில் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கணும். இந்த பிஏஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுலர் டிகிரி ப்ளஸ் எம்சிஏ வருது இல்லையா, அந்த பேச்சுலர் டிகிரியில் 60% மினிமமும், எம்சிஏல நீங்கள் 65% வந்து மினிமம் செக்யூர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அதே போல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து 5% வந்து ரிலாக்ஸேஷன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மினிமம் பர்சன்டேஜில் 65% சொல்லியிருக்காங்க இல்லையா, அவள் 5% ரிலாக்ஸேஷன்னா நீங்கள் மினிமம் 60% எடுத்துருக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம் ஓகேங்களா? அப்புறம் இந்த கல்வித் தகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ரெகுலரில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் டிகிரினா பிஇ, பிடெக்கு இல்லை பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் இன்டெகிரேட் கோர்ஸ் அதாவது பிஇ, பிடெக் ப்ளஸ் எம்இ, எம்டெக் ஓகேங்களா? 5 இயர்ஸ் கோர்ஸ் மாதிரி படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபைனலிஸ்ட்டுமே எலிஜிபிள். அதுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ்லாம் தெளிவாக பார்த்துட்டு எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக அந்த பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 26 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18 மார்ச் 2025 அதன் கணக்குப்படி ஓகேங்களா? அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ்,
பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கோட்டானா 10 இயர்ஸ், ஓபிசிக்கு 13 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பே ஸ்கேல் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் ரேஞ்சு வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அலோவன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெயில் ப்ராஜெக்ட் ஓகேங்களா, எங்கெங்கே இருக்கோ இந்தியா முழுவதும் அங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே ஒர்க் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமனாக சொல்லியிருக்காங்க. அதே போல் மெடிக்கல் ஃபிட்னஸுமே செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்பெனி ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். இப்போ கெயிலோட ஒரு மெடிக்கல் நார்ம்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெயில் கேரியர் செக்ஷனில் போயிட்டு அந்த மேனுவலை டவுன்லோட் பண்ணி அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு அந்த கைட்லைன்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் படி நாங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதாவது ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட் எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகிருக்கணும். நல்லா வேலிட் ஸ்கோர் கார்டு இருக்கணும். சரிங்களா. ஸோ வேலிட் ஸ்கோர் கார்டு எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த மார்க் அடிப்படையில் தான் அவங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. 2025 கேட் எக்ஸாம் மட்டும்தான். நீங்கள் 2024 அதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிங்கன்னா நாட் வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு தான். ஸோ gail.online.com வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கேட் 2025 நீங்கள் அப்பீர் ஆனால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து அதாவது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த போஸ்ட்டுக்கு ரெலவெண்ட் டிசிப்ளின் நாங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரான்ச்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கேட் பேப்பர் கேட் 2025 பேப்பர் வந்து என்ன பேப்பர் நீங்கள் எழுதியிருக்கணும், அந்த பேப்பருக்கான கோடு என்னன்னு சொல்லிட்டு டேபிள் 5ல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் 5 தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே போல் இந்த கேட் 2025 மார்க் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து 2024 முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கேட் எக்ஸாம் வந்து நாட் வேலிட் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் கேட் 2025 எக்ஸாம் அப்பீர் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட் 2025 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் அதாவது அட்மிட் கார்டு வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. ஹால் டிக்கெட் இல்லைனா கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே முக்கியம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணணும். வெப்சைட்க்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 மார்ச் 2025 ஓகேங்களா. அதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும், ஒரு டிசிப்ளினுக்கு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் ஒன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நாட் கன்சிடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கேப்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு யூனிக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரிங்களா. அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சாஃப்ட் காப்பியாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேட் 2025 எக்ஸாமுக்கு வந்து என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணீங்களோ அதே சேம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த ஜாபுக்கும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே பாஸ்போர்ட் சைஸ் தான் இங்கேயும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் சப்போஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ அவங்க வந்து கேட்பாங்களா இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம், அதாவது கேட் 2025க்கான ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு, அப்புறம் உங்கள் ஸ்கோர் கார்டு ஓகேங்களா. கேட் 2025க்கான அஃபிஷியல் ஸ்கோர் கார்டு, அப்புறம் பிரிண்ட் அவுட் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஓகேங்களா. நீங்கள் இந்த கெயில் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அதோட அப்ளிகேஷன் பிரிண்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. அது கூடவே இந்த டாக்குமெண்ட் ஓகேங்களா, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்புறம் ஒன் செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஓகேங்களா. இந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு எதெல்லாம் அப்ளிகேபிளோ இந்த டாக்குமெண்ட்டை ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பியோட நீங்கள் என்ன பண்ணணும், செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான 3 விஷயம்: கேட் 2025க்கான ஹால் டிக்கெட்டு, அப்புறம் கேட் 2025 எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஸ்கோர் கார்டு, அப்புறம் பிரிண்ட் அவுட் ஆஃப் இந்த கெயில் அப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த லிஸ்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எந்த ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் நோ செப்பரேட் ஃபீ ஃபார் அப்ளைங் த போஸ்ட் ஆஃப்
அபோவ் போஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் இது கிடையாது. நீங்கள் ஒன்லி அப்ளை பண்ணுறது மட்டும் தான் இருக்குது. இதுக்கு இந்தியன் நேஷனல்ஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. முக்கியமான தேதி 17 பிப்ரவரி 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 மார்ச் 2025 ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்க கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் டு டைம் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 மார்ச் 2025 நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.